என்னடா என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா. என்ன உன் பொண்டாட்டி சமையல் கட்டுக்கு வரக்கூடாதா, சமைக்க கூடாதா? நான் தான் அவளை ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண சொன்னேன். அம்மா என்ன ஸ்நாக்ஸ்? டேய், வீட்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இனி அடிக்கடி கெஸ்ட் வந்துட்டு போறதுமா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கடையிலயா வாங்கி கொடுக்க முடியும்? ஓ, நம்ம குடும்பமே சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்டா. அதுக்கேத்த மாதிரி நாமளும் வரவங்கள கவனிக்கணும்ல. ஓகே ஓகே. சரி, உன் மருமக அப்படி என்ன ஸ்நாக்ஸ் பண்றா? பால்கோவா, பஜ்ஜி. பஜ்ஜில 2-3 வெரைட்டி. வாவ் ஜானு, எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கு ஜானு. அதுலயும் பால்கோவா நீ உயிரே விடுவியே. இதோ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஜனமா இருங்க. ஜனமா இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாத்தியா, இப்பதான் குடும்பம், சமையல் கட்டி, எதிர்காலம், அது இதுன்னு லென்த்தா டயலாக் பேசுனா இப்போ உடனே பால்கோவா எடுத்து ஜானு பண்ணிட்டுறா. இந்த உலகத்துல இனிப்பான பலகாரத்துல பால்கோவும் மைசூர் பாக்கும் தான் நம்பர் 1 நம்பர் 2. அத சாப்பிட்டா ஜானுவோட ஹெல்த் என்ன ஆகுறது? இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்ச சுகர் ஏறிடாது? ஜானு இங்க குடி ஜானு. சிபி, அதெல்லாம் ஏறாது. இதுல சக்கரை இல்ல, சக்கரை சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன். சக்கரை சேர்க்கலையா? சாப்பிட்டு பாருங்க. தமிழ் பயங்கர இனிப்பா இருக்கு. ஃப்ராடு. பழக்கமான பால்கோவை விட இது ஓவர் இனிப்பா இருக்கு. ஆனா நீ இனிப்பு சேர்க்கலன்னு சொல்ற. ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் சேர்த்திருக்கியா? அது இதை விட மோசம். தமிழ் என்ன சிரிக்கிற? சொல்லு, என்ன சேர்த்திருக்க இதுல? அது சீக்ரெட். அத சொல்லிட்டேனா ஏன் இடத்துக்கு வந்துருவீங்கல்ல? தமிழ் சொல்லு, எனக்கே அவளதான் இருக்கு. ஜனமா சுகருக்கு பதிலா சீதாப்பழமும் சப்போட்டா பழத்தையும் அரைச்சு கூழா சேர்த்திருக்க. அதான் இதோட சீக்ரெட். வாவ் தமிழ், செம்ம ஆளுதான் நீ. பின்றப்போ. ஜானு நீ சாப்பிட்டு பாரு ஜானு, செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடு. அசத்திட்ட தமிழ். தேங்க்ஸ் ஜனமா. அத்தை, நானும் உங்களை மாதிரி தான் அத்தை. இவ என்ன பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே இதை எப்படி செஞ்சேன்னு கேட்டேன். தமிழ் எனக்கு செஞ்சு காட்டினது மட்டும் இல்லாம மொத்தமா கிளாஸ் எடுத்துட்டா. தமிழ் சமையல் கட்டுல நின்னு ஒரு சாப்பாட்டை சமைச்சு கொடுக்கறானா, அதை சாப்பிடும்போது வெயிட் போடுமா, சுகர் ஏறுமா, பிபி ஏறுமான்னு எந்த கவலையும் இல்லாம ஒரு வெட்டு வெட்டலாம்.